அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைய பட்டாளர்களே, வாக்கா பெருமக்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். ஓமலூர் தொகுதி அதிமுக கோட்டை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தலைமை கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் மணி அவர்கள். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்கணும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், நெசவாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் ஸ்டாலினுக்கு குழம்பிட்டார். ஸ்டாலின் குழம்பி போயிட்டார். அவரு போட்ட கணக்கு ஒண்ணு, நடக்கிற கணக்கு ஒண்ணு. உண்மைதானே? அவரு கருப்பு சட்டை போட்டு பார்த்தாரு. இன்றைக்கு ஏதாவது திசை திருப்பி நாட்டு மக்களை குழப்பி அவதூறு செய்தி வெளியிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு நேற்றைய தினம் மத்திய அரசாங்கம் அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டாங்க. இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதி வரையறை, பாராளுமன்ற தொகுதி வரையறை, அதுல மத்திய அரசு அநீதி இழைக்கப்படுகிறதாக தமிழகத்தில் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்றைய முதலமைச்சர் எல்லா கூட்டத்திலையும் தெரிவிச்சு வந்தார். அதுக்காக நேற்று கருப்பு சட்டையும் போட்டுக்கிட்டாரு. ஊர் பூரா கருப்பு கொடி ஏத்த சொன்னாரு. எங்கேயுமே கருப்பு கொடி ஏத்தல. ஏன்னா நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராது, தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறுவரையில் எதுவும் பாதிப்பு வராது, தைரியமா பேசுன்னு சொன்னாரு. அந்த அவருடைய அறிவிப்பின்படி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் தெளிவா சொன்னாரு, எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வராது, தமிழகம் உட்பட. அதற்கு விளக்கம் அளிப்பார் உள்துறை அமைச்சர் சொன்னாரு. நேற்றைய தினம் மாலை 6 மணிக்கு நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் இப்ப 39 இடம் நாடாளுமன்றம் இருக்குது, அது 59 ஆக்கப்படும். ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டாங்க. வேண்டுமென்ற திட்டமிட்டு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, தமிழ்நாட்டுடைய சதவீதம் குறையும் சொன்னாரு. தமிழ்நாட்டுடைய சதவீதம் தற்போது 7.18. 7 நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காதுல விழுக வேணும். 7 இப்ப இருப்பது 7.18. நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் இப்பொழுது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7 அப்ப அதிகமாக தானே வாங்கி இருக்கிறோம். கருப்பு சட்டை கழட்டியாச்சு. கருப்பு சட்டையா திரு ஸ்டாலின் அவர்களே எந்த ரூபத்தில் என்ன அவதாரம் எடுத்தாலும் அதிமுக முறியடிக்கும். இதை வச்சு அரசியல குழப்பம் பார்த்தீங்க தமிழ்நாட்டில், அதுவும் நடக்கல. இப்ப என்னங்கிறாரு ஸ்டாலின், இப்ப ஒரு புதிய கதை கண்டுபிடிச்சிட்டார். இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரையால்
இனி தென்னகத்தில் இருந்து யாரும் பிரதமராக முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்ததாக சொல்லியிருக்காரு. இது ஸ்டாலின் நிலை வரும்னு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சொந்த நாட்டிலேயே தமிழர்கள் இரண்டாம் தர மக்களாக மாறும் நிலை வருவதா பிரச்சாரம். இப்போ ஒரு பொய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஏற்கனவே கருப்பு சட்டை போட்டு கல்தியாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையாக மனசாட்சிப்படி நீங்க தமிழனாக இருந்தால் சிந்திக்க வேண்டும். என்ன திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராக வேண்டும். அதை தடுத்தது யாரு? திரு கருணாநிதி அவர்கள் நிறுத்தினார்ல. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர் திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தடுத்து நிறுத்தினார். அப்ப எங்க தமிழ் உணர்வு போய்விட்டது ஸ்டாலின் அவர்களே? மக்கள் கேட்கிறாங்க. அதே போல அப்துல் கலாம் அவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி. அண்ணா திமுக ஆதரித்து அவர் ஜனாதிபதி ஆனார். இரண்டாவது முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த இஸ்லாமியர் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. இஸ்லாமியருக்கு திமுக தான் அனைத்தும் செய்வதாக மார்தட்டி கொண்டுகின்ற முதலமைச்சர் அவர்களே, நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? முடியாதுன்றீங்க. இரண்டாவது முறை அப்துல் கலாம் அவர்களை ஆதரிக்க முடியாது. உடனே அவர் அப்துல் கலாம் அவர்கள், மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள், நான் போட்டியில் இருந்து விளைக்கிறேன், போட்டி இருந்தா வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். அவர் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படின்னு தமிழ்நாட்டுடைய உணர்வு ஸ்டாலினுக்கு இருந்தா, திமுக இருந்தா, திரு கருணாநிதிக்கு இருந்தா அவர் இரண்டாவது முறையா ஜனாதிபதி ஆக்கி இருக்கலாம்ல. யார் துரோகம் அளித்தது? திமுக தானே. இப்போ தற்போது தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகியிருக்கார். இப்போ அவர் யாரு? தமிழ்நாட்டுக்காரர் தானே. நாம ஆதரிச்சு ஓட்டு போட்டோம். ஏத்து ஓட்டு போட்டது ஸ்டாலின். அவர் கண்ணுக்கு திரு ராதாகிருஷ்ணன் தமிழ்னா தெரியல. குடும்பத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டுக்காரா தெரியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் மட்டும்தான் தமிழ்னா தெரியும். மற்றவர் யாருக்கும் தமிழரா தெரியாது. அப்ப திரு துணை ஜனாதிபதிக்கு போட்டியிட்ட மரியாதைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சீங்களா? இல்ல, எதிர்த்து வாக்களிச்சீங்க. நீங்க உண்மையான தமிழரா? என்னென்ன பொய் பித்தலாட்டம். எப்படியோ ஜெயிக்க வேணும், மக்களை குழப்ப வேணும், அவதூறு பிரச்சாரத்தை தினந்தோறும் மூட்டை மூட்டையா அழுத்து விட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி அண்ணா திமுக கூட்டணிக்கு இருக்குது. நான் பேசுறது உண்மைதானே? திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. அதுவும் 1999 நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அப்ப திமுக கூட்டணி இருந்தது. அப்ப கோயம்புத்தூர்ல போட்டியிட்டவர் இதே சி.பி. ராதாகிருஷ்ணன் திமுக ஆதரிச்சு எம்பி ஆனார். அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. தமிழன் என்று சொல்லி தமிழனை கொச்சைப்படுத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? தமிழனுக்கு என்ன நன்மை செஞ்ச? எத்தனை ஆண்டு காலம்? 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தமிழ்நாட்டை சிந்திச்சு பார்த்தீங்களா? காங்கிரஸ்ல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. உங்களுடைய எம்பி பாரதிய ஜனதா அந்த அரசாங்கத்தில் உங்களுடைய எம்பி இடம்பெற்றிருந்தாங்க. ஐ.கே. குஜ்ரால் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த போது அந்த அமைச்சர் இடம்பெற்றிருந்தீங்க. மரியாதைக்குரிய தேவகடா அவர்கள் அதுல அமைச்சர் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? குடும்பத்திற்கு அதிகாரத்துக்கு வருவது தான் கட்சியை பயன்படுத்துறீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல திட்டையும் கொண்டாடல, எந்த பெரிய திட்டத்தையும் கொண்டாடல, எந்த நிதியும் பெற்று தரல.
பெற்று தந்தாங்களா? திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே வந்தார்கள். திரு தயாநிதி மாறன் வந்தாரு, அதுக்கு முறை முரசொலி மாறன் இருந்தாரு, பிறகு அழகிரி இருந்தாங்க. இப்படி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு தான் மத்திய அரசாங்கத்திலே அதிகாரத்தை பெற்ற கட்சி திமுக கட்சி. அதனால திரு ஸ்டாலின் அவர்களை எங்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியது கிடையாது. அது மட்டும் இல்ல, நீ வேட்டி தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு வேட்டி கட்டிட்டு போனா ஒரு மாதிரியா பாக்குறான். தமிழ்நாட்டிலிருந்து வேட்டி கட்டிட்டு போய் டெல்லியில் இறங்கினா ஒரு மாதிரியா பாக்குறான். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்குது இல்ல? இப்போ இந்த கொடி எதனால பறக்குது? காத்தடிக்கிறதுனால பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? காத்த கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அணைக்கற்ற 1,74,000 கோடி. எத்தனை லட்சம் கோடி? 1,74,000 கோடி அணைக்கற்றை இணைங்க. அதுல லஞ்சம் பெற்று தமிழ்நாட்டுக்காரன் டெல்லிக்கு போக முடியல. இவன் ஊழல் செஞ்சது அவிய. நாம வேட்டிக்கிட்டு போனா நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான். டெல்லியில் இருக்கிறவெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறான். உலகத்திலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் டியூஜி ஸ்பெக்ட்ரா ஊழல் நடந்ததுல 1,74,000 கோடி கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக. நீ பேசலாமா? பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அத்தனையும் பொய். எப்படியோ பொய்ய கைய பேசி ஆட்சிக்கு வரணும் துடிக்கிறார் ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இனி ஒன்னு நடக்காது. தமிழ்நாட்டு மக்களே விழித்துக் கொண்டார்கள். இனி எந்த பொய்ய பேசினாலும் ஒன்னு செல்லுபடி ஆகாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் திறமையானவர்கள். யார் சரியான ஆட்சி கொடுக்கின்றார்கள் என்று எடை போட்டு தீர்மானிக்கக்கூடிய தகுதி படைத்த வாக்காளர் பெருமக்கள் தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வேணா இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கலாம். ஆனா சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை. எங்களுடைய அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அம்மா மறைஞ்ச பிறகு கட்சியை எவ்வளவோ முடக்க பார்த்தாங்க. பி டீமை வச்சு எவ்வளவு முடக்க பார்த்தாங்க. அதையெல்லாம் உங்க துணை கொண்டு தவிடுபடி ஆக்கிட்டோம். யாரெல்லாம் பி டீம் தெரியுமில்ல? இப்ப எங்க போய் சேர்ந்துட்டாங்க பாத்தீங்கல்ல? ஒரு தாய் ஒரு குழந்தை இருக்கின்ற பொழுது, குழந்தையை பெற்றெடுத்த தாய் இருந்தா அந்த குழந்தை எப்படி கஷ்டப்படும் தெரியும். தாய் இழந்த பிள்ளை மாதிரி அண்ணா திமுக காட்சிக்கு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் போராட்டம் நடத்துறது கூட அனுமதி கிடைக்கல. அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி திமுக ஆட்சி. அப்படிப்பட்ட மக்களோட ஆட்சி அகற்றுவீங்களா? இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும். சிந்திச்சு பாருங்க. ஒரு
செய்தி இந்த நேரத்தில் சொல்றேன். நம்ம மாவட்டம், நானும் இதே மாவட்டத்தை சேர்ந்தவன். உங்க குடும்பத்தில் ஒருவன், குடும்பத்தில் இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். நான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சரி, அமைச்சராக இருக்கும்போது சரி, பல இடத்துக்கு வந்து மக்களை சந்தித்தவன். எல்லா இடமும் எனக்கு தெரியும். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். ஸ்டாலினை பார்க்க முடியுமா? ஆக உங்க குடும்பத்தில் ஒருவனாக எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டேன். அறிவிச்சார் மணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சி அமைக்கப்படும். அதற்காக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் இரட்டலை சின்னத்துக்கு அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து அதிமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. 21 ஆண்டு காலமா அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளருடைய திருத்தம் கொண்டாடல. இப்போ கொண்டாந்தாங்க. என்னென்னலாம் எதிர்த்தாரு? திமுக காரன் செத்து போனவங்களாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான். செத்து போனவர்களாம் குழியில் எழுந்திருச்சு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அது இந்த தடவை முடிஞ்சு போச்சு. கதவுளார் ஸ்டாலின். ஏங்க இறந்தவர்கள் நீக்குது நியாயம் தானே? இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது சரியா தவறா? ஆனா ஸ்டாலின் மட்டும் எதுக்குறார்? ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களா இறந்தவர்கள். தேர்தல் வந்துட்டா போதும் குழியில் இருந்து எல்லாம் எதிர்த்து வந்துருவாங்க. அதை இப்ப தடுத்து நிறுத்தியாச்சு. ஒருவேளை முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 15,000. சென்னையில் 1 லட்சம் ஓட்டுங்க. திரு ஸ்டாலின் தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு போலி வாக்காளர். இதை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இனி திமுக திருட்டு போட முடியாது. திமுக இறந்தவர ஓட்டையும் போட முடியாது, போலியான ஓட்டையும் போட முடியாது. எஸ்ஐஆர் பணி சரியாக எடுக்கப்பட்ட காரணத்தினால வாக்காளர் பட்டியல தகுதி வாய்ந்த வாக்காளர் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உண்மையான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதே போல இன்றைக்கு அரசு ஊழியருக்கு அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். அரசு ஊழியருக்கு பாவம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நல்ல மனுஷங்க. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கம் போடுற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு வண்டினா 2 சக்கரம் இருக்குது. ஒன்று ஆட்சியாளர், இன்னொன்று அரசு ஊழியர். 2 சக்கரம் சரியா இருந்தா தான் இலக்க போய் அடைய முடியும். அப்படி அரசு ஊழியர்கள் திமுகவை நம்பி இருந்தாங்க. எப்படி திமுக என்ன சொல்லுச்சு? கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும். நாங்க கொடுக்கல. அப்படியே உருட்டல் பண்ணி புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படின்னு அறிவிச்சு ஏமாத்திட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் படிக்காதவனையும் ஏமாத்துறாங்க, படிச்சவனையும் ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதுக்கு பேர் போனவர்கள் திமுக கட்சிகள். ஏன்னா பாருங்க, இப்ப அண்ணா திமுகவில் அற்புதமா அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். நம்முடைய அரசு ஊழியர்கள் தயவு செய்து அருள் கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக நாங்கள் உங்களை நடத்தணும், நல்ல மரியாதையோடு நடத்தணும். திமுக காரங்க உங்களை அப்படியே நடத்துறாங்க. சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம் 1 வருஷம் வேலைக்கே வரல, முழு சம்பளம் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் அரசு ஊழியருக்கு இதே திமுக நிதியமைச்சர் பல்வேல் தியாகராஜன் 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்னை கேள்வி கேட்கிறார். திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலத்தில் முழு சம்பளம்
அரசு ஊழியர்கள் கொடுத்தாரு. வேலைக்கே வரல, வேலைக்கு வராத அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தீங்க. நீங்க பாதி சம்பளம் கொடுத்திருந்தா 30,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு மிச்சமாயிருக்கு சொன்னார். அது மட்டும் இல்ல, பக்கத்தில் கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இங்க எல்லாம் 30% 40% சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது சம்பளம் பிடித்தம் செய்யல. நீங்க சம்பளம் பிடித்தம் செஞ்சிருந்தா 30,000 கோடி அரசுக்கு கிடைச்சிருக்கும் சொன்னார். செய்யல. நான் சிந்திக்க, ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் சிந்திங்க. உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு ஆண்டு பள்ளிக்கே வர வேணான்ட்டோம். அவருடைய உயிரும் முக்கியம். எப்படி எல்லா நாட்டு மக்களுடைய உயிர் எப்படி முக்கியமோ, கொரோனா காலத்தில் வைரஸ் பரவுனா பாதிக்கப்பட்ட உயிர் பல பேர் இருந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய அரசு ஊழியருக்கு ஆசிரியருக்கு வரக்கூடாது என்று ஒரு ஆண்டு பள்ளிக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா திமுக நிதியமைச்சர் நீங்க சம்பளத்தை பிடித்து செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார். எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் என்று அரசு ஊழியர்கள் முடிவு செய்யுங்க. அரசு ஊழியர் முடிவு செய்யுங்க. உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரசு ஊழியருக்கு மரியாதை கொடுக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா அவர்கள் தான் அதிமுக ஆட்சி நடந்தா சட்டம் போட்டா அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அரசு ஊழியருக்கு இருக்குது. அதனாலதான் அவர்களை மதித்து நடக்கிறோம். அதனாலதான் அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டு 2011 2027 வரை அம்மா இருக்கட்டும் சரி, அம்மா மறைக்கு பிறகு சரி, அரசு ஊழியர்கள் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனாலதான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடத்தில் நல்ல பேர் கிடைச்சது. அதனால உங்களை நாங்கள் எப்போ மறக்க மாட்டோம். ஆனா அரசு ஊழியர்கள் அப்பப்போ மறந்துடுறீங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து அரசு ஊழியர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், இந்த நாட்டை அரசாங்கம் ஆண்டானும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே அதிமுக கூட்டணியை ஆதரிங்கள், ஆதரித்து வாக்களியுங்கள். நல்லது நடக்கும். 244 அறிவிப்பில் சொல்லியிருக்கிறோம். அரசு ஊழியர் ஆசிரியர் நலன் அதுக்கு ஒரு பேரா கொடுத்திருக்கிறோம். பங்களிப்பு ஓய்வு திட்டம் மற்றும் தற்போது விடியா திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் உட்பட்ட அனைத்து சங்கங்களின் கோரிக்கையும் பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வு திட்டம் சீரமைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். அதில் இருந்து அரசு ஊழியர்கள் எங்களுக்கு ஆதரவு தாரி என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல மேட்டூருக்கு போகணும், மணி 7:20 ஆகிப்போச்சு. அதனால தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது இல்ல. கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா பல வடிவத்தில் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா போதை மாத்திரை எல்லாம் விற்கிறாங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கிட்டயே நேரடியாக சொன்னேன், தயவு செய்து இரும்பு கரம் கொண்டு அடங்குங்க, இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்துன்னு சொன்னேன். ஆனால் செய்யவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்குது. இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கிறாங்க, கடுமையாக பாதிக்கிறாங்க, சீரழிகிறாங்க. அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வருகின்ற நிலை ஏற்பட்டு வச்சுன்னு சொன்னேன். காதலியே வாங்கிக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பவங்க திமுக கட்சி நிர்வாகி. இவன் துணை நிற்கும் போது எப்படி போலீஸ் போய் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும்? அதனாலதான் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இந்த கஞ்சா போதை ஆசாமி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை ஆக்குறாங்க. எங்க பார்த்தாலும் திருட்டு, கொலை, கொல்லை, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. நடக்குது இல்ல. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதை கூட இனிமேல் பாட்டியம்மா பாதுகாக்க வேண்டிய வந்துடுது எல்லாத்துக்கும். அந்த அம்மா பாட்டியம்மா கூட தனியாக விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா?
திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால திறமை இல்லை, திறமையற்ற ஆட்சி இருக்கின்ற காரணத்தால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைக்கு மக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக மக்களுடைய ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும், போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும். இதில் எந்தவித சமரசமும் கிடையாது. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சாச்சு. ஒரு சில அறிவிப்புகள் அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்னே திமுக ஆட்சியில் பல உறுதிமொழி கொடுத்தாங்க. அதுல 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட நிறைவேற்றல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? மாசம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? அதிமுக ஆட்சிக்கு இப்போ மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்குது. அதை 150 நாளாக உயர்த்தப்படும். கரண்ட் பில்லு 67% உயர்த்தியாச்சு. கரண்ட் பில்லு 67% உயர்த்தியாச்சு. இது பேரூராட்சி. நகராட்சியில் வீட்டு வரி 100%, கடை வரி 150%, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடி வரி உயர்த்தியாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. கிராமத்திலாம் நம்ம குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்களா? எல்லாமே மக்கள் கடினமா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, இப்படி விலையேற்றம், அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, ஆட்சியாளர் கவலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி அறிகின்ற பொழுது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதா ஆட்டோ வாங்கினா சங்கத்தில் பதிவு செஞ்சா 75,000 மானியம் கொடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் தோட்டக்கால் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இப்போ ரேஷன் கடையில் வழங்குற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதற்கு இணையான தரமான அரிசி இனி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில்லா அரிசி போடுறோம், விலையில்லா பருப்பு ரேஷன் கடையில் கொடுப்போம், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம், அம்மா இல்லம் திட்டம் அருமையான திட்டம். ஜாதி மதம் கிடையாது. அனைத்து ஏழை மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். 65 வயது நெசவாளர்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுறாங்க. அது 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி வீடு இல்லாதவருக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டப்படி படித்து வேலை இல்லாமல் நம்முடைய வேலை வாய்ப்பிலே பதிவு செய்து வேலை இல்லாமல் இருக்கின்ற பட்டப்படிப்பு படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்
ரூபாய் வழங்கப்படும். மாதந்தோறும் 2000 ரூபாய் பட்ட படிப்பு படித்த மாணவர்களுக்கு, +2 வரை படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் கூட இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். அண்மையில் மத்திய அரசு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுபடி அதிமுக ஆட்சிக்கு உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியும் இடம்பெற்றது. வேட்பாளர் நிறுத்திட்டோம். புரியுதா? திருவிக நகரில் நிறுத்தப்பட்டா அந்த அம்மா ஜெயிக்குது. நீங்க எல்லாம் நல்ல வேலை பார்க்கணும். ஆக அதிமுக ஆட்சி வந்த பிறகு பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்தேன். 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். பெரும்பாலான அறிவிப்பு முழுசும் நிறைவேற்றப்படும். இது நான் உங்க மாவட்டத்தை சேர்ந்தவன், நம்முடைய மாவட்டம். மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள், தாருங்கள். உங்களை அத்தனை பேரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க ஸ்டாலினை போய் சென்னையில் பார்க்க முடியாது. இங்கிருந்து 15 கிலோமீட்டர் நேரா வந்தா என் வீட்டில் வந்து உங்களுடைய பிரச்சனை சொல்லலாம். உங்களோட நான் பகிர்ந்துகிட்டு பிரச்சனை தீர்க்கக்கூடியவனாக இருப்பேன். வாக்களிப்பீர் உதயசூரியன். நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.